யூசுவலா நம்ம மூவி பார்த்துட்டு வரும்பொழுது, மூவி எப்படி இருந்துச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸோ, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ கேட்டா, நம்ம என்ன சொல்லணும்? நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, "அந்த மூவி வாஸ் குட்" அப்படின்னு சொல்வோம். இல்ல பிடிக்கலன்னா, "அந்த மூவி வாஸ் போரிங்" அப்படின்னு சொல்வோம். இது இல்லாம வேற என்ன மாதிரிலாம் மூவி ரிவ்யூஸ் குடுக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், "அ ரியல் ஃபீஸ்ட் ஃபார் ஐஸ்" அப்படின்னா, ரொம்ப கண்களுக்கு விருந்தளிச்ச மாரி இருந்துச்சு. ரொம்ப சீன்ஸ் எல்லாம் அற்புதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு, "அ ரியல் ஃபீஸ்ட் ஃபார் ஐஸ்" அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், "அ ரோலர் கோஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸ்" அப்படின்னா, ரொம்ப ஃபீலிங்ஸா நெறைய ஃபீலிங்ஸ்க்கு நம்மள கொண்டு போணுச்சு அந்த ஸ்டோரி அப்படின்னா, "அ ரோலர் கோஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸ்" அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், "தி ஸ்டோரி ஹிட்ஸ் த மார்க்" அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா, அந்த திரைக்கதை அந்த கதை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, "தி ஸ்டோரி ஹிட்ஸ் த மார்க்" அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், "தி ஆக்டிங் வாஸ் டாப் நாட்ச்" அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, "தி ஆக்டிங் வாஸ் டாப் நாட்ச்" அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், "தி மூவி வாஸ் அ ஜெம்" அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப நல்லா அற்புதமா இருந்துச்சு. அதாவது சில படங்கள் பார்த்தீங்கன்னா, வேல்யூபிளா இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருந்துச்சு. நெறைய கருத்துக்கள் சொல்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, "தி மூவி வாஸ் அ ஜெம்"